ரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம ஆள் கூடி வந்திருக்கிற உங்களோட இன்னொரு விஷயம் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தியானித்து வருகிற அதே வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். இந்த வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த கிழமை நாம் பார்த்தோம், எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி. இந்த நாளிலே எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இந்த செய்தியை பார்க்க போகிறோம். ஒருவரை இப்போ உதாரணத்துக்கு கேட்குறேன், என்னை உங்களுடைய வீடுகளிலே ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் அதற்கு தகுதியுடையவனாக இருக்கணும். ஏற்றுக்கொள்றீங்களா? எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. வீட்டுக்குள்ள தகுதி உடையவர்கள் என்று எண்ணுகிற போதுதான் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க. அப்படியா இருந்தால் தகுதி உள்ளவன் என்பதை நீங்கள் கண்ணார கண்டு கேட்டு பார்த்து உணர்ந்து அதற்கு பிறகு ஏற்றுக்கொள்கிறீர்கள். இதற்கு வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்வேன் என்று சொன்னால், எலிசா தீர்க்கதரிசி போகிறான் சூனேமுக்கு. அங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறார், அவள் கணம் பொருந்தினவள் என்று வேதம் சொல்லுகிறது. 2 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்தீங்கன்னா தெரியும். அவள் ஒரு நாள் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த ஸ்திரீ எலிசாவை பார்த்து வந்துட்டு சாப்பிட்டு போங்க ஐயா அப்படின்றா. இவர் அங்கே போயிட்டு உள்ளே போனதுலேருந்து அவன் நோட் பண்ணுறா, இவர் எப்படிப்பட்டவர், அவருடைய பேச்சு, அவருடைய பார்வை, அவருடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் அவன் என்ன செய்கிறா, நோட் பண்ணி பார்க்குறா. நோட் பண்ணி பார்த்துட்டு பாருங்க, பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருந்த போது அங்கே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவளை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படி அவன் போகிற நேரமெல்லாம் எப்பெல்லாம் அந்த இடத்துக்கு போகிறானோ அப்பெல்லாம் அவங்க வீட்டுக்கு போவான். அவள் அதை சலிக்கலை, வாங்க வாங்க அப்படின்னு ஆகாரமெல்லாம் கொடுப்பா. இப்போ அவளுடைய பார்வையிலும் சிந்தையிலும் இவர் ஒரு தேவனுடைய மனுஷன். தேவனுடைய மனுஷன் மட்டுமல்ல, இவர் ஒரு பரிசுத்தவான் என்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், புருஷனை நோக்கி நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷன் இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எலியா தீர்க்கதரிசியை மட்டும் பரிசுத்தவான் என்று காண்கிறது அல்ல. அந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ராஜாக்கள் என்று பிரிக்கப்பட்ட நிலையில் இருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபையானது எல்லாரும் ஆசாரியர்களாக, ராஜாக்களாக, லேவியராக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா இருந்தா நம்மையும் பார்க்கும் பொழுது, நம்முடைய பேச்சை பார்க்கும் பொழுது, நம்முடைய பார்வையை பார்க்கும் பொழுது, நம்முடைய சிந்தை செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது நாம் ஒரு பரிசுத்தவான் என்று நம்மை கூறும் அளவுக்கு நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கணும். எல்லாரும் அவதானிச்சு பார்ப்பாங்க, ஒவ்வொரு காரியத்தை அவனிச்சு. இப்போ நான் எல்லாம் இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு போனாலும் கூட நீங்கள் என்ன செய்வீங்க, 4 பேர் ஒவ்வொரு காரியத்தை என்ன அப்படியே என்ன செய்வீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றா பார்த்துருப்பீங்க. அதுபோல நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொருத்தரும் பார்க்கிறார்கள். கர்த்தர் பார்க்கிறார், பிசாசு பார்க்கிறது வேற விஷயம். ஆனால் மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பதாக நாம் எப்படி இருக்கிறோம், அதை நாம் இந்த மாலையிலே ஒரு விஷயம் நாம் தியானிக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு உங்களிடத்திலே சரி செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் அதை தகுதி பெற்ற போதுதான் நான் அதை உங்களுக்கு செய்ய முடியும், உங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை நாம் வாசிப்போமானால், ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அசீரியா எங்களை இரட்சிப்பதில்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம்.
திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என்று சொன்னால் நான் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வேன். நீங்க பார்ப்பீங்கன்னா 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு எப்படின்னா, எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அங்கீகரிக்கிறது என்று சொல்லுகிறது ஏற்றுக்கொள்ளுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் முதலாவது என்னிடத்தில் திரும்ப வேண்டும். அப்படித்தானே போட்டிருக்கு வசனம். எப்படி? கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். நான் உங்களை ஏற்றுக்கொள்ளணுமா இருந்தா நீங்க என்னிடத்தில் திரும்பணும். நீங்க அப்படி திரும்பும் போது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய அக்கிரமத்தை விட்டுவிட வேண்டும். அதற்கு பிறகு நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அக்கிரமம் என்று சொல்லுகிற வார்த்தையை வேதத்தினூடாக சற்று தியானித்து பார்ப்போமே ஆனால் நமக்கு தெரியும் அக்கிரமம்னா என்ன, அக்கிரமத்தினால இருக்கிற வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த மாலைவேளை ஒன்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 106ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், அநேக தரம் அவர்களை நான் நினைச்சேன் விடுவிச்சேன், விடுவித்தார், அவர்களோ தங்கள் யோசனையில் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்பட்டு போனார்கள். அநேக நேரங்களிலே உபத்திரவங்கள், பிரச்சனைகள் என்று பலவிதமான கோணங்களிலே ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவர் விடுவிக்கிறார். ஆனால் ஆண்டவர் விடுவித்தாலும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு சிறிய காலத்திற்கு அதை நினைவிலே வைத்திருந்தார்கள். அவருக்கு பாட்டு பாடுவாங்க, அவருக்கு பலி செலுத்துவாங்க. ஆனா கொஞ்சம் கூட அது செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்க்க தவறும் போது மறுபடியுமாக கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கலகம் பண்ணுகிறார்கள். நேரடியா கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லுகிறதை விட, தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஊழியக்காரராகிய அவர்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். எனவேதான் மோசே சொல்லுகிறான், இவன் என்னது உங்களுக்கு என்னத்துக்கு, ஏன் இந்த ஆசாரியனாகிய ஆரோனோடு கூட நீங்கள் கலகம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப என்ன நடக்கிறது என்று சொன்னால், அக்கிரமம் எங்கே வருகிறதோ அங்கே சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். அப்படியா இருந்தா ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுவதே வேதம் அக்கிரமம் என்று வர்ணிக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணா என்ன, நான் என்ன செய்தா என்ன, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணிட்டு அந்த வார்த்தைக்கு விரோதமாக நான் செயல்படுவேனே ஆனால் நான் ஒரு அக்கிரமக்காரன். அதுல எந்த இது இல்லை. கர்த்தருடைய பார்வையில நாங்க அப்படிதான் பிரசங்கம் பண்றோம். எப்படி தெரியுமா? கர்த்தருடைய பார்வையில விசுவாசி, ஊழியக்காரன், தீர்க்கதரிசி, அவன் இவன் எவனும் இல்லை, எல்லாருக்கும் ஒரே நீதிதான். தேவனுடைய வார்த்தை ஏழைக்கு ஒன்றுதான், பணக்காரனுக்கு ஒன்றுதான், அமெரிக்கனுக்கு ஒன்றுதான், இலங்கையனுக்கு ஒன்றுதான், இந்தியாவில் இருக்கிற தாய்லாந்து எல்லாருக்கும் ஒன்றுதான். மொழிபெயர்ப்பிலே சில வார்த்தைகள் வித்தியாசமாக காணப்படலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஆவி உண்மையுமாய் இருக்கிற வார்த்தை எல்லாருக்கும் ஒன்றுதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா அக்கிரமம் என்கிற நான் சொன்னது போல வேதத்தில் அநேக காரியங்களை காட்டினாலும் கூட இன்றைக்கு மாலையிலே நமக்கு ஆண்டு சொல்லுகிற என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நான் நடக்கும்போது நான் அக்கிரமக்காரன். வாசித்து பார்ப்பீங்கன்னா தெரியும். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கும் பொழுது, அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, என்னது? அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே. இந்த வசனத்தை நீங்க மத்தேயு 25 பார்த்தாலும் தெரியும். எங்களுக்காக திறக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கதறுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தாவே கர்த்தாவே சொல்லிட்டு சொல்வாங்களா, உமது நாமத்தினாலே நாங்க என்ன செஞ்சோம்? தீர்க்க தரிசனம் சொன்னோம். யார் நாமத்தினால? ஆண்டவருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம். அதே வேளையில் உமது நாமத்தினாலே என்ன செஞ்சோம்?
பிசாச துரத்தணும். கை வச்சோம், தடபடபடபடன்னு எல்லாம் விழிச்சு ஓடிச்சு. எப்படி? தீர்க்க தரிசனம் சொன்னோம், பிசாச துரத்தணும். வேற யார் பேர்லையும் துரத்தல. யார் பேர்ல துரத்தணும்? உங்க பேர்ல தான் துரத்தணும். கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால தான் துரத்தணும். அது மட்டும் இல்ல, அநேக அற்புதங்களை செய்தோம். அப்படித்தானே இருக்கு. வேதத்துக்கு முரணானதை உங்களுக்கு நான் சொல்லித்தர மாட்டேன். வேதம் கற்றுக் கொடுக்கிறதை நீங்கள் கவனித்து வேதத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறதையும் பார்க்கும் பொழுதுதான் நீங்க என்ன செய்வீங்கன்னா வேதத்தை நீங்க வேதமாக ஏற்றுக்கொள்ள முடியும். உம்முடைய நாமம் அற்புதம். அந்த சபையை பார்த்தீங்கன்னா ஓஹோன்னு இருக்கு. என்ன இருக்கு? எப்படி இருக்கு? ஓஹோன்னு இருக்குது. அவர் வந்து நின்று அப்படி தொட்டா போதும், பிசாசு கதறிக்கிட்டே ஓடுது. நல்லது, பிசாசு ஓடத்தான் செய்து வியாதிகள் குணமாகிறது, அற்புதங்கள் நடக்குது. அது இன்னைக்கு நடக்குது, அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தேவனுடைய வல்லமைகள் இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. ஆனால் பின்னால கனிகள் என்று ஒன்று இருக்கிறது, அவைகளை வைத்து ஆராய்ந்து பாருங்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய கனிகளை வைத்து அவர்களை பாருங்கள், அப்படிதான் வேதம் சொல்றது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு என்னது? அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை கண்டதும் இல்லை, உங்களை கேட்டதும் இல்லை, உங்களை பார்த்து, அப்படித்தானே சொல்றாரு. நாங்க உங்களை ஒரு காலம், ஆண்டவரே உங்க நாமத்தினால தான் ஆண்டவரே பிசாசு ஓடிச்சு, உங்க நாமத்தினால தான் ஆண்டவரே அவ்வளவு பெரிய அற்புதம் நடந்துச்சு. நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம், சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமா நடந்துச்சு. தீர்க்க தரிசனங்களை குறித்து தீர்க்கதரிசிகளுடைய புத்தகத்தில் அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட்டு அகன்று யாரு? அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரே உங்க நாமத்தை சொல்லி எத்தனை பேரை பரலோகத்துக்கு நேரம் நாங்க அப்படி அற்புத அடையாளங்கள் சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம், ஆனா எங்களை தெரியாதுன்றீங்களே. தெரியவே தெரியாது. பரலோகத்தில் இருக்க கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் இருக்கு. வானத்துக்கு கீழே போனா பூமிக்கு மேல இருந்தால் எல்லாம் தெரியும். ஆனால் இவர் சொல்ற தெரியாது. ஏன்? வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒருவரையும் தேவன் ஏற்றுக்கொள்ள விருப்பம் உடையவர் அல்ல. நீங்க பார்ப்பீங்கன்னா 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிக்கிறது. அது என்னது? என்னை நோக்கி கடைசியில் நான் உம்முடைய நாமத்தினால் செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், எதையுமே கணக்கில் வைக்க மாட்டேன். வெளிப்படுத்தும் சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சிஸ்டர் அந்த 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் ஒரு முறை வாசிருங்க. மத்தேயு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பிரவேசிப்பது இல்லை. இப்ப நீங்க வாசிங்க வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார். என்ன போவாதான் உள்ள? தீட்டு உள்ளதும் அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். தீட்டு உள்ளது, அருவருப்பு, பொய். பொய் பரவாயில்ல, பொய்யை நடப்பிக்கிறது ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை.
நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னா எபிரேயருடைய புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாக சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க. பின்பற்றத்தக்கதாக இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, 13ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, பலவிதமான அந்நிய போதனைகளால் வாசிங்கம்மா இன்னைக்கு நீங்க என்னது? கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. நல்லது. போஜன பதார்த்தங்கள்ல என்னது? அந்நிய போதனைகளினாலே அலஞ்சி இருதயம் பலவீனப்பட்டு போகாதபடிக்கு இருதயம் ஸ்திரப்படத்தக்கதுக்கு ஏதுவானது நடக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இதிலே மாற்றப்படாதவர்கள் யார்? தெளிவற்றவர்கள். தெளிவுள்ளவர்கள் யார்? அவருடைய கிரியைகளை நாம் பார்க்கலாம். தெளிவுள்ளவர்கள் யாரு? தேவ வசனத்தினுடைய கிரியைகளிலே தங்களை நடத்தி கொண்டு போகிறவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது அவர்களே வசனத்தின் தெளிவில் உள்ளவர்கள். என் ஆண்டவர் எனக்காக கொடுத்த மேலான பொக்கிஷமாகிய இந்த வார்த்தை எனக்கு பரலோகம் கொண்டு போகிறதுக்காக தந்தார். இவைகளை கற்றுக்கொண்டு இவைகளை கடைபிடிப்பேனே, ஆனால் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பேன். நான் இம்மைக்காக கர்த்தரை தேடவில்லை, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக தேடவில்லை, மேலான ஒரு ராஜ்யத்திற்காக என்னை தேடுகிறேன் என்று நினைக்கிறவன் வேத வசனத்துக்கு தன்னை அர்ப்பணித்தவனாய் காணப்படுவான். அவனே தெளிவுள்ளவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, வேதத்தை விசுவாசிக்கிறது நானும் நீங்களோ வேற யாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட வேதத்தை பிசாசுகள் தான் அழகாக விசுவாசிக்கிறது. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. யாக்கோபுடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. என்னதா? தேவன் ஒருவர் உண்டென்று நீ விசுவாசிக்கிற நல்லது. உன்னை விட ஒரு படி மேல என்ன தெரியுமா? பிசாசு விசுவாசிக்குது நடுங்குதான். ஐயோ, கர்த்தருடைய வார்த்தை இவ்வளவு பாரமா இருக்குதா அப்படின்னு. அவனுக்கு என்னை விட நல்ல வேதம் தெரியும். வேற யாரையும் சொல்லு, என்னை விட நல்ல வேதம் தெரியும். அதனால தான் இயேசுக்கிட்ட போய் சொன்னா, எல்லாம் எழுதியிருக்கு தெரியுமா அப்படி தானே சொன்னா. வேற எதுவும் சொல்லலை, எல்லாம் எழுதியிருக்கிறது நமக்கு தெரியுமா. ஏன்னா அது நடுங்குது. இப்படிப்பட்ட பயங்கரமான, இன்னைக்கும் வெளிப்படுத்த சுவிசேஷத்தில் போட்டிருக்க, தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லி கோபம் கொண்டு அவன் கிரியையில் நடப்பிக்கிறான். ஏன்னா அந்த விசுவாசம் அவனுக்கு இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள் வருகையை விசுவாசிக்கிறாங்க, விசுவாசிக்கல, அதை பற்றி அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவன் விசுவாசிக்கிற ஆண்டவர் வந்துடுவார். வந்தால் ரொம்ப பேர் போயிடுவாங்க, அதுக்கடையில் ஏதாவது செய்யணும். வேதம் அப்படித்தான் சொல்லுது. பிசாசு நடுங்கிறான். நாம் என்ன சொல்கிறோம்? ஜப்பானில் இன்னைக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பேர் செத்து போனாங்க. என்னது? பூமி அதிர்ச்சி. எல்லாம் நடக்குது. கடைசி காலம் ஆயிடுச்சு. கர்த்தர் வரப்போறார் அப்படின்றோம். நான் பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கேன், சரியா? ஆனால் பிசாசுக்கு தெரியுது, சொன்னது மற்ற 24 சொன்னதெல்லாம் நடக்குது. கூடி சீக்கிரம் வந்துடுவார் போல இருக்கு. வந்தால் நாம் எண்ணி வச்சிருக்கிற ஆள் எல்லாத்தையும் விட்டுட்டா எப்படி? கணக்கு பண்ணி நம்ம ஆட்களை சேர்த்து வச்சிருக்கிறேன், அவங்கள விட்டுறக்கூடாது, எப்படியாவது நான் ஒரு காரியம் செய்யணும்னு அவன் பார்வை நினைச்சா ஒரு உபாயம் பண்ண வேண்டும். நீங்க ஒன்றும் பெருசா நினைக்க வேணாம். ஆனா யாக்கோபு என்ன தெரியுமா சொல்றான் 20ஆம் வசனத்துல? வீணான மனுஷனே
கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? உங்ககிட்ட வேதத்தை படிச்சிருக்கலாம், ஆனா வேதத்தின் கிரியைகள் உன்னிடத்திலே காணப்படாவிட்டால் உன் விசுவாசமே செத்தது. அப்படித்தானே? வேதத்தை படித்தது என்னமோ சொல்லுவாங்க, படிக்கிறது இடிக்கிறது எதுவோன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லல, படிக்கிறது. யாக்கோபு அழகா சொல்றான், கோயில் கூடான்னு சொல்றியே, நீ விற்கிறத களவெடுக்கலாமான்னு கேட்குறான். அது சரியா? படிக்கிறது ஏதோ. நான் வேதத்தை கற்றுக்கொண்டால் வேதத்துக்கு என்னை அர்ப்பணிக்கணும். இன்னொன்று சொல்றேன், வேதம் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு மேலானது. போன கிழமை சொன்னேன் தானே, இந்த வார்த்தை நியாயம் தீர்க்கும். வேதத்தை தெரிஞ்சாதான் சொல்லுவாரு. 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த வசனத்தை நீ காலையிலே வாசித்த போது நான் உன்னோடு கூட நேரடியாக பேசினேனே. பிரசங்க இல்லை, வசனம் வாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பேசுவார். பேசும்போது அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். கடந்த வெள்ளிக்கிழமை காலையில் 21ஆம் தேதி நான் ஜெபம் முடிச்சுட்டு சரின்ட்டு வசனத்தை எடுத்து வாசித்தா ஒரு பகுதியை வாசித்தேன். ஒரு நாளைக்கு சொல்கிறேன். வாசித்த போது நான் வாசிச்சுட்டு சும்மா விட்டுட்டேன். சில காரியங்களை நோட் பண்ணிட்டு வந்துட்டு விட்டுட்டேன். திருப்பி நான் நடந்து போகிறேன். காலையில் வேலைக்கு போகும்போது ஒரு பாட்டு கேட்டுட்டு போவோம் அப்படின்னு போடுறேன். அதுக்கு சம்பந்தமான ஒரு பாட்டு வருது. இது என்னடா இப்படின்னு அந்த பாட்டு கேட்கும்போது எனக்குள்ளே மேலே ஒரு ஒரு விதமான ஒரு நடுக்க மாதிரி வந்துடுச்சு. சரி ஏதோ அப்படின்னு கேட்டுட்டு அப்போ நான் இடையில போகும்போது கொஞ்சம் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இதுக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போகிறேன். திருப்பி நைட்டு வந்துட்டு சாப்பிட்டெல்லாம் முடிய டெலிஃபோன் எடுத்துகிட்டு அப்படி பார்க்கும்போது யூடியூப் தந்த ஒரு பிரசங்கம் வருது. அதே ஆள் அதே மாதிரி பண்ணுறாரு. 3 காரியத்தின் மூலமாக ஒன்றை ஆண்டவர் ஜாயின் பண்ணார். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு தெரியாது, ஆனால் நான் இதுக்கு என்ன முற்றுமாக நான் ஒப்பு கொடுக்குறேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு சில தீர்மானம் எடுத்தேன். இப்போ கூட வர சொன்ன தீர்மானம் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் எனக்கு பலம் தருவேன். கர்த்தர் அப்படி தான் சில நேரங்களில் பேசுவார். நீங்கள் ரேடியோ திருப்பும்போது பாட்டில் பேசுவார், டிவியில் போடும்போது ஒரு பிரசங்கத்தில் பேசுவார், நீங்கள் வேதம் வாசிக்கும்போது ஒரே காரியத்தை பிரசங்கம் ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவரே நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அல்ல, அடியேன் செய்கிறேன். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று பவுல் கேட்டான். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் ஆண்டவரே. தேவ பிள்ளையே, சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அதனால தான் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் வேதம் சொல்லுகிறது, இந்த செத்த கிரியை, விசுவாசம் இல்லாத ஒரு செத்த கிரியை. எபிரேயர் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். ஆகையால் கிறிஸ்துவை பற்றியே சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். செத்த கிரியைகளுக்கு நம்ம நினைக்கூட விக்கிர ஆராதனை தான் செத்த கிரியை, விக்கிர ஆராதனை. வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற அத்தனை காரியமும் செத்துக்கு. ஏனென்றால் பிசாசு நடுங்கிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. சில காரியங்கள் தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார். பிரசங்க இங்கே பண்ணுறதில்ல, தனியாக உங்ககிட்ட தனியாக பேசுவார் கர்த்தர். ஏன்னா பேசுகிற ஒரு தேவனைத்தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். வழிநடத்துகிற தேவன் போகிற நேரத்தில் பேசுவார். சத்தம்னு கேட்டுச்சு, சத்தம் அந்த சத்தம் தான். தேவன் பேசுவார். தேவ ஜனத்தோடு கூட தான் தேவன் பேசுவார். அந்த பேசும்போது ஒப்பு கொடுக்கிறது தான் தேவ பிள்ளைக்கு அழகு. அதனால தான் சங்கீதக்காரனுடைய புத்தகத்தில் சங்கீதம் 106:43 அநேக தரம் அவர்களை விடுவித்தார், அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணி நினைச்சிட்டாங்க. அநேக தரம். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ அதனால தான் அக்கிரமத்தின் நிமித்தம் என்ன வந்தது? சிறுமை. நீங்கள் பார்ப்பீங்கன்னாக்கும்
நியாயாதிபதியோட புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தமாக சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். சிறுமைப்படுத்தப்பட்ட போது அவர்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றது எல்லாம் நல்லதுதான். இவர்கள் சிறுமைப்படப்பட்டதற்கு காரணம் 1ஆம் வசனம் சொல்லுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப கிதியோன் இருக்கிறான். கிதியோன் கிட்ட போயிட்டு பேசினா கிதியோன் பாட்டு படிக்கிறான். எப்படி பாட்டு படிக்கிறான்? 13ஆம் வசனத்தில், அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை விட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். என்னதான் கத்தாவே, என்னது கத்தாவே, ஆண்டவரே, எங்களோட நீர் இருந்திருப்பீரே, ஆனால் இவ்வளவு நடந்திருக்குமா? மீதியானர் எல்லாரும் நினைச்சுவான், அழிச்சிட்டு இதெல்லாம் போயிடுவான். என்ன சொல்றான்? எங்களோடு. அப்போ அவர் இல்லை, அதுதானே அர்த்தம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அவர் சொல்றாரு, எங்க முற்பிதாக்கள் எல்லாம் சொன்னாங்க, எகிப்திலிருந்து எங்களை எப்படி புறப்பட பண்ணினீங்க, அவங்கள ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எத்தனையோ வாதைகளை எல்லாம் அனுப்பி உங்கள் வல்லமே விளங்க செய்தீங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களே, அப்படியா இருந்தால் இப்போ எங்கன்னு கேட்குறான். அவன் கேட்குற நியாயம் தானே? நியாயம் தானே? அதுதானே. நியாயமில்லாமல் யாரும் எதையும் பேசுகிறது இல்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? எங்களை கைவிட்டுட்டீர் ஆண்டவரே, இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கிதியோன் கேட்குறான். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் 10ஆம் வசனம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாது போனீர்கள். கர்த்தர் விரும்புகிறது எல்லாமே தேவன் தம்முடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்கிறது தான். அவர் அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான், தயவு உள்ளவர் தான். ஆனால் அவர் விரும்புகிறதெல்லாம் ஒன்றே உண்டு, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு மிஞ்சின வார்த்தை இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனை கர்த்தர் சொல்வாரு, மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் கற்றுக் கொடுத்தவர்களின்படியே நீ நடப்பாய் என்றால் நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னோடும் இருப்பேன் என்றால் என்னோடும் இருப்பார், உங்களோடும் இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? வார்த்தையை கொண்டு திரும்ப. அப்படித்தானே வசனம் எப்படி? முதல்ல 14ஆம் அதிகாரம் முதல்ல நான் பார்த்த 1ஆம் வசனத்தில், வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். இன்றைக்கு முதலாவது நாம் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பணும். இந்த வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கிறது, இன்னும் என்ன சொல்லியிருக்கிறது? ஜிஎல் மூடி நாங்கள் தெரியும், அவர் மாலையில் சனிக்கிழமை வேதத்தை இப்படி எடுத்து வாசிச்சுட்டு இருக்கும்போது உதவியாளன் வந்து கேட்டான், ஐயா நாளைக்கு பிரசங்கத்துக்கு ஏதாவது தேடிக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்லைப்பா, இன்னும் இதிலே கீழ்ப்படிய வேண்டியது என்ன என்று தேடிக்கொண்டிருக்கிறேன்.
ஒரு பரிசுத்தவானுடைய வார்த்தை, இன்னும் நான் கீழ்ப்படிய வேண்டியது என்ன? இன்றைக்கு நானும் நீங்கள் அதே அனுபவத்துக்குள்ளே வந்தால், பரிசுத்த ஆவியான ஜிஎல் மூடிய மட்டும் இல்லை, உங்களையும் என்னை எடுத்து பாவிக்கொள்கிறார்கள். அவர் மூலமாக பரிசுத்த ஆவியான் கண்ணில் இருந்து புறப்பட்டார், அங்கே புறப்பட்டார், இங்கே எல்லாம் சரி. சாதாரணமாக ஒரு ஷூ கடையில் இருந்த ஒரு மனுஷனை போயிட்டு சந்தித்து பேசி சின்னப்படி எனக்கு கர்த்தர் கூப்பிட்டார், வந்தார், ஊழியத்துக்கு வந்தார். வந்து பெரிய எழுப்புதல். இன்றைக்கி நான் நீங்களும் கீழ்ப்படிஞ்சா பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிரியை நடப்பிக்கொள்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்புறம் சொல்கிறாரு, எல்லா அக்கிரமத்தையும் நீங்கி எங்களை தயவாய் அங்கீகரித்து கொள்ளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம், பலி செலுத்துவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, உதடுகளின் காளை, அதாவது ஸ்தோத்திர பலி என்று நாம் பார்ப்போம். பலி செலுத்துகிறது காளை, வெள்ளாட்டுக்கடா இல்லையா, இப்படி எல்லாத்தையும் கொண்டு போய் ஆசாரிட்ட கொடுத்து சமாதான பலிகள், மற்றது வந்து பாவ நிவார்த்தனை பலி, இப்படி பலிகள் எல்லாத்தையும் செலுத்துறதுக்காக கொண்டு போகிறது. அப்போ இதில் கர்த்தர் கவனமாக இருக்கிறாரு, பலி சரி, அப்போ காணிக்கையில் தான் கவனமாக இருக்கார். அப்படியா? ஆண்டவர் அப்படியெல்லாம் கிடையாது. வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் காணிக்கை எனக்கு அருவருப்பாக இருக்கிறது, கொண்டு வராதீங்கன்னு சொல்கிறாரு. மல்கியாவில் சொல்கிறாரு, இதை கொண்டு போய் யார்கிட்ட கொடு, அங்கே கொடு, அவன் சேர்த்துக்குவான். என்னது? நசல் கொண்டதும் முறிந்ததும் அப்படின்றார். இன்னொரு காரியம் சொல்கிறேன், காயின் கர்த்தருக்குன்னு கொண்டு வந்தான். கொண்டு வந்தியா சொன்னாரா? அப்படி எதை ஏற்றுக்கொள்கிறார்? நோவா ஜலப்பிரளயத்துக்கு பிறகு அவன் என்ன செய்தான் என்று சொன்னான். நீங்க பார்ப்பீங்கன்னா தெரியும், ஆதியாமத்தின் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு பலியிட்டான். கர்த்தர் சுகந்த வாசனையை நுகர்ந்தார். சுத்தமானது, நம்முடைய துதி சுத்தமாயிருக்கணும், கர்த்தர் அங்கீகரிக்கத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கணும். அதான் உதடுகளின் காலை. நீங்க எபிரேயருடைய புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிங்கனாக்கும், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எனது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆண்டவரே, எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து எங்களை தயவாக ஏற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், எங்களுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை உமக்கு செலுத்துவோம். காளைகளை செலுத்துவோம், அதாவது ஸ்தோத்திர பலியை செலுத்துவோம். கனிகளையா கர்த்தர் சுகந்த வாசனை நுகர்ந்து அதற்கு அவரே சாட்சி கொடுக்கிறார் அல்லவா? கர்த்தர் தம்முடைய அவன் பலியிட்ட சுகந்த வாசனை, நானும் நீங்களும் ஜெபிக்கும் போது தேவன் அதை ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் எனக்காகவா உபவாசம் இருந்தீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். இருக்குதானே? ஒரு சவுல் ஜெபிக்கிறான், ஆண்டவர் சத்தமே இல்லை சொல்றான், கர்த்தரும் செவி கொடுக்கல. ஆனால் ஒரு தாவீது எங்கே கொண்டு வரும் அந்த ஏபோத்தை என்று சொல்லி போட்டுக்கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் பேசினார். இடுக்கனான நேரம் வந்தபோது அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்ட போது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்ற போது, நீ இப்பொழுது போ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் சொன்னார். பேசுகிற செயல்படுகிற ஒரு ஆண்டவரை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்.
அவர் என் மீதும் உங்கள் மீதும் வைராக்கிய வாஞ்சை உள்ளவர் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப உதடுகளின் காளைகளை செலுத்தின எப்போதும், அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் நாவில் இருக்கும். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், உயர்வுகள், தாழ்வுகள் எவைகள் வந்தாலும் கூட என் தேவனை உயர்த்தி கொண்டே நான் இருப்பேன். என்ன அப்படியே உயிரோட பாதாளத்தில் இறக்குறீங்கன்னு யாக்கோபு சொன்னான். எப்போ? மகன் செத்து போயிட்டான். நான் இப்போ செய்தி வருது, எப்படி தெரியுமா? யோசேப்பு உயிரோடு இருக்கான், கூட்டு வர சொன்னார் அப்படின்னு. அப்படியா? பொட்டி பிடிக்கலாம் கட்டிட்டு பார்ப்போம். அங்கே போனா நேராக போய், இவ்வளவு தூரம் நான் இருக்கிறதுக்கு காரணம் அவர் பழி கொடுத்தான். அப்படித்தானே போட்டிருக்கு. நேராக போகிறான் யோசேப்பு. அந்த வசனம் தெரிஞ்சவங்க எடுங்க. ஆதியாமத்தின் புத்தகத்தில் 45 கடைசி வசனம் பாருங்க. 27, 28 வாசிங்க. எடுத்தவங்க வாசிங்க. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்று. இப்ப அடுத்த வசனம் 46 முதல் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகி ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். ஐயோ, உயிர் வந்துருச்சப்பா, என் மகன் இருக்கிறான், எகிப்தில் இப்போ இருக்கான், பெரிய இடத்துல இருக்கிறான், உயர்ந்த இடத்துல இருக்கிறான், எல்லாரையும் பராமரிக்க. அவன் எங்க இருந்தா என்ன? என் மகனை உயிரோட வச்சிருக்கிறது என் கர்த்தர். என் கண்கள் பார்க்கத்தக்கதா இந்த மேன்மையான அனுபவத்தை வைத்திருக்கிற ஒரு கர்த்தர். முதல்ல அவரைத்தான் சந்திப்பேன், நான் அவரைத்தான் போய் பார்ப்பேன், அவருக்கு பலி கொடுத்துட்டு அடுத்த வேலையை நான் பார்ப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, எப்போதும் நன்றி உள்ள ஒரு இருதயம், அந்த நன்றி உள்ள இருதயம் நமக்கு இருக்குமே ஆனால் கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாய் பார்ப்பார்கள். ஆண்டவர் கேட்கிறாரு, சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, 9 பேர் எங்க போனான்னு கேட்கிறார். கேட்டார் இல்லையா? சுகமானவர்கள் 10 பேர் அல்ல. அவர் கணக்கெல்லாம் நல்லா தெரியுது பாருங்க. கணக்கு பிடிச்சிருக்காரு அவரு. சொல்றாரு, 10 பேருக்கு நான் சுகப்படுத்தினேன், 9 பேர் காணாம போயிட்டா, எடுத்துக்கொள்ளப்பட்டானோ. இந்த அந்நியன் தான் வந்திருக்கிறான். அது பெருசா பேசுறார், அப்படிதானே? தேவன் அவர் எவ்வளோ தியாகங்களை செய்தவர். இன்னைக்கு பார்க்கறதெல்லாம் தெரியுமா? என்ன துதிக்கிறாங்களா, என்ன மகிமைப்படுத்துறாங்களா? சுனமியால் சொல்லுகிறது போல எனக்காக பரிசுத்தவான்களாய் இருக்கிறார்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ என்னது அடுத்தது என்ன போட்டிருக்கு? அசீரியா எங்களை ரட்சிப்பது இல்லை, நாங்கள் என்ன குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். முதலாவது, அசீரியா எங்களை ரட்சிப்பது இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படித்தானே இருக்கு. அசீரியாவினுடைய பக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்கோ, அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பை நாம் பொதுவாக எடுத்துக்கொள்ளும். நிறைய காரியங்கள் இருக்கு, எடுத்துக்கொள்வோமானால் 2 பக்கங்களை நாம் பார்க்கலாம். அதை பிசாசுக்கு ஒப்பிட்டும் பார்க்கலாம்.
ஒன்று பயப்படுத்துவான். என்ன செய்வான்? பிசாசு பயப்படுத்துவான். இரண்டாவது என்ன செய்வான் என்று சொன்னால் ஆசை காட்டுவான். ஆசை காட்டி மோசம் செய்யும் சாத்தான் உன்னை நாசமாக்க மோச வலையில் இழுப்பான் அப்படின்னு பாட்டுக்காரன் படிக்கிறான். முதலாவது பயப்படுத்துவான். உனக்கு இப்படியெல்லாம் செய்வேன் அப்படியெல்லாம் செய்வேன்ற மாதிரி பயப்படுத்துவான். கொஞ்சம் இதாக இருந்துட்டோம்னாக்கும் ஆசை காட்டுவோம். முதல்ல பயப்படுறத குறித்து பார்ப்போம். 2 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு 2000 வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன். நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோடே சபதம் கூறு. பாருங்க, ராப்சாக் வந்து சொல்றார், 2000 குதிரையை தருவேன், அதில் ஏறத்தக்கதானவர்கள் நீ சம்பாதிக்க கூடுமா இருந்தா என்ன செய், சண்டைக்கு ரெடின்னு சொல்லு. அப்படித்தானே? சபதம் கூறு. அடுத்தது, கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய்? இப்போதும் கர்த்தருடைய கட்டளைகளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனா? இந்த தேசத்திற்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்றான். யாரு என்ன சொல்றா? முதல்ல ஒரு பயம் காட்டினா இப்படித்தான். இப்போ கடைசியாக எப்படித்தான் சொல்கிறான், நீங்கள் ஆராதிக்கிற கத்தை தான் என்னை இந்த இடத்துக்கு அனுப்புனார். எதுக்கு? உங்களை அவர் என்கிட்ட தெளிவாக பேசி அனுப்பிட்டார் அப்படின்றான். அப்படி தானே? என்ன சொல்கிறான்? நீ முதலாவது பாரு. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு சின்ன ஆள் முன்னால் நிற்க முடியுமா? முடியாது. எகிப்து நம்பிக்கிட்டு இருக்கிற அது நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஒன்று உனக்கு தெளிவாக சொல்கிறேன், இப்பொழுது கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்துக்கு அழிக்க வந்தேன்னு நினைக்காத. அவர் என்கிட்ட தெளிவாக பேசுகிறாரு. யாரை பயப்படுத்துகிறான்? அது பிசாசு செய்வான். சில வேளைகளில் சில மன உளைச்சல்கள், பலவீனங்கள், வியாதிகள், நஷ்டங்கள், தோல்விகள் என்று சொல்லுகிற விதமாக சில காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்து நம்மை அதைரியப்படுத்துவான். அது முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி என்ன சொன்னால் ஆசை காட்டுவான். என்ன செய்வான்? அசீரிய ராஜா ஆசை காட்டுறது பார்ப்போமா? வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 36ஆம் அதிகாரம் 16, 17. எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராஜியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சரசமும் உள்ள தேசமும் ஆகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் அக்கிரமத்தின் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். அசீரியா ராஜா சொல்றாரு எப்படின்னா, நீங்க என்கிட்ட என்ன செய்யணும்? உங்களை என்ன ராஜாவாக்கிட்டு உங்க காணிக்கையில என்ன செய்யுங்க? என்கிட்ட கொண்டு வாங்க. நான் உங்களை இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறேன். இன்னொரு இடத்துக்கு கொண்டு வா. அங்கே என்னது? இதே மாதிரி தான். என்ன தருவேன்? உங்கள் திராட்சை தோட்டமும் வேற என்னது, அத்தி மரம், அப்பம் எல்லாம் உங்களுக்கு அங்கே என்ன செய்வேன்? நான் திருப்தியாக தருவேன். இங்கே என்னது? நீங்கள் திருப்தியாக தானே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, திருப்தியாக சாப்பிடுவேன். ஆனால் உங்களை இங்கேருந்து கொண்டு போய் என்ன செய்வேன்? அங்கேயும் நான் என்ன செய்வேன்? திருப்தியாக தருவேன். இது ஆசை காட்டுறான். இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணி அவர் கர்த்தருக்குள்ளே விலப்பட்டு அப்படி இருக்காரு. வாரான். நான் சொன்னேன் பிசாசு தான் நல்லா தெரியும் வேதம் சொன்னால் முதலாவது விடுறான். சேலஞ்ச் செஞ்சு பாரும். கல்லுகளை அப்பமாக்க முடியுமா? சேலஞ்ச் தானே அது. அப்பமாக்கிட்டாருன்னா நீ தேவகுமாரன், அப்பமாக்கிட்டீர்னா நீர் தேவகுமாரன், நானும் ஏற்றுக்கிறேன். இப்படி வந்து எழுதி இருக்கிறதே அப்படின்னு தானே. அவன் சுயமாக ஒன்றும் பேச மாட்டான். எதை வச்சு பேசினா இப்படியும் எழுதி இருக்கிறது தானே. ரெண்டாவது சொன்னா
இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் இன்னொரு முறை நிரூபிக்கிறதுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். என்ன செய்யுங்க? ரெண்டாவது என்னது? என்ன செய்யுங்க? டப்பார்னு பாய்ங்க. மலையில் தேவாலயத்தின் உப்பரின் மேலேருந்து நீங்கள் கொதிங்க. உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். சங்கீதம் 91 இருக்கிறத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பாதம் கல்லில் இடாதபடிக்கு தேவதூதர்கள் என்ன செய்வாங்க? அங்கே போட்டிருக்க, உன் வழிகளிலே உன்னை காக்கும்படிக்கு. நீ நேரம் நடந்தால் ஒரு பிரச்சனையும் வராது. நீ வேணும்னு குச்சா செத்து போவ. கொரியாவில் 2 பேரும் அப்படி தான். பாலியவங்க சபையில் கத்தர் தண்ணீர் மேல் நடந்தாருன்னு 2 பேரும் பாலத்திலிருந்து கொதிச்சு 2 நேசம் அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு. என்ன முதல்ல சொன்ன நீங்கள் தேவனுடைய குமாரனை இப்படி நிரூபிங்கண்ணா. 2வது சொன்னா அப்படி இல்லை, நீங்கள் இப்படி நிரூபிங்க. 2க்கும் அவர் அசிஞ்ச மாதிரி இல்லை, பயப்படுத்தவே முடியாத ஒரு இடம். சொன்னால் வாங்க போவோம். ராஜ்யத்தில் தான் காட்டினான். பாருங்கள், அந்த பக்கம் இருக்க சாராய கடைத்தை பார்த்தீங்களா? இங்கிட்டு பாருங்கள், இந்த கிளப்பை பார்த்தீங்களா? எல்லாம் நமக்கு கீழே தான் இருக்குது. இவர் வந்தது நோக்கம் என்னது? ரசிக்க தானே வந்தார். எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்கு. ஒரே ஒரு கும்பிடு போடுங்க போதும். ஆசை அத்தனை உங்களுக்கு தர்றேன். ஆசையை காட்டினா நான் என்ன சொல்லிப்பேன், அது ஒரு பிரச்சனை, நானே கும்பிட்டு போடுறேன், அத்தனை எனக்கு தான். அத்தனை பேரை ரட்சிப்புகள் நடத்திடலாம். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. விட்டாம் பாருங்க ஓட்டம். இந்த ஆள்கிட்ட வசனத்தை பேசி சரி வராது, ஆசையை காட்டி சரி வராது, பயம் காட்டி சரி வராது. தேவ பிள்ளைகளை இப்படித்தான் நாம் ஜெயம் கொள்ளணும். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிங்கன்னா இதுதான் ஜெயம் பெறுகிற ஒரு வழி. பிசாசே என்னை ஆசை காட்டியும் செய்ய முடியாது, என்னை பயங்காட்டியும் செய்ய முடியாது. எத்தனை துன்பங்கள், எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தங்கள் வந்தாலும் கூட என் தேவனை விட நீ எனக்கு பெரியவன் அல்ல என்று சொல்லி நினைக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையோடு கூட கர்த்தர் சதா காலங்களையும் நடக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது. ஏனென்றால் தேவன் நமக்கு பயமுள்ள ஒரு ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். அசீரிய ராஜா உங்களுக்கு தெரியுமா? இது எசேக்கியா கிட்ட வந்து இப்படி எல்லாம் பயப்படுத்துகிறான். நாங்கள் பின்னால அதை சொல்றேன், பயப்படுத்துறான். எசேக்கியா ராஜா விட்ட அப்பா பேர் என்ன தெரியுமா? ஆகாஸ். யாரு? ஆகாஸ். ஆகாஸ் அப்பா பேர் என்னன்னா யோதாம். அவன் கர்த்தருக்கு பயந்தவன், தாவீது நடந்தது போல நடக்கிறவன். அவனுக்கு பிள்ளையா இந்த யார் பிறந்தா? ஆகாஸ் பிறந்துட்டான். இந்த ஆகாஸ் என்ன தெரியுமா செஞ்சான்? அசீரியா தனக்கு விரோதமாக சீரியர் எனக்கு விரோதமாக வருகிறார்கள் என்று சொன்னபோது அசீரிய ராஜா கிட்ட போனான். போயிட்டு எனக்கு கொஞ்சம் நீங்க உதவி செய்யணும், இவர்கள் எனக்கு விரோதமாக வருகிறார்கள், ஜெயம் பெறறதுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு அவன் வந்துட்டான். வந்து ஜெயம் பெற்றாச்சு. ஜெயம் பெற்ற உடனே நீங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்களுடைய 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் சொல்றான், அவங்க கைக்கு விரோதமாக என்ன செய்யுங்க, நீங்களாக்கிருங்கன்னு. உடனே ஆகாஸ் ராஜா என்ன செய்யறான்? சொன்ன உடனே அவங்க வந்து எல்லாம் ஜெயம் பெற்றாச்சு. பெற்ற உடனே இவனை குறித்து நான் சொன்னேன், இவன் வந்து மாறுபட்டவன். 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க தெரியும். தகப்பனாகிய தாவீதை போல் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செய்ய மாட்டான், சரியானது செய்ய மாட்டான், அதுக்கு விரோதமாக தான் செய்தான். இப்போ பிரச்சனை வந்தோடனே அசிரியா கிட்ட போனான். போயிட்டு ஜெயம் பெற்றாச்சு. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெயம் பெற்றோன்னே இவர் என்ன தெரியுமா செஞ்சார்? எங்கேருந்து தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷத்துலேருந்து என்ன செஞ்சார்? வெள்ளி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தார். கொடுத்த ஒன்றும் இல்லாமல் இப்போ இவருக்கு போய் நன்றி செலுத்த போகிறாரு.
நன்றி செலுத்த அங்கே போனால் அங்கே பார்க்குறோம் ஒரு பலிபீடம் இருக்குது. 16 அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலையாவது போயிட்டு வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பலிபீடம் இருக்குது. பார்த்து மோசே செஞ்சு வச்ச அந்த வெண்கல தொட்டியெல்லாம் அதெல்லாம் என்னத்துக்கு? அந்த பலிபீடமெல்லாம் என்ன? அது கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி நடந்தது. அது இந்த ரிஷபங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டான். வெண்கல தொட்டி கீழே இந்த ரிஷபங்கள்லாம் எடுத்து மரக்கட்டையெல்லாம் வச்சு நிறைய அட்டகாசம்லாம் செய்கிறான். ஏன்? இவன் தன்னை விட்டுட்டான். அது மோசேக்கு கர்த்தர் பேசி கர்த்தர் சரியான முறையில் இந்த மாதிரி அளவின் பிரகாரம் செய்யணும்னு சொன்னாரு. இப்போ என்ன செய்ய? பலிபீடத்தை பார்த்த உடனே ஒரு நியூஸ் அனுப்புறான், இது மாதிரி நான் அங்கே வரும்போது ரெடியாக இருக்கணும். அது எப்படித்தான் அவ்வளோ தீவிரமாக செஞ்சு அதே மாதிரி செஞ்சாங்களும் தெரியல. உடனே இங்கே வந்து பார்த்தா அதே மாதிரி பலிபீடம் கட்டி அதே மாதிரி இதில் அவர் சொல்கிறார், இதில் இந்த பலி கொடுக்கணும், அந்த பலிபீடம் என்னத்துக்குன்னு சொல்கிறார். எப்படி? வித்து போட்டான். ஆனால் இவனுடைய மகனாகிய எசேக்கியா தன் தகப்பனை போல தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யாதபடிக்கு தாவீதை போல செம்மையானதை செய்தான் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினான் என்பதை குறித்து பார்க்கிறோம். இப்ப என்ன நடக்குன்னா, எல்லாரும் இப்படி எல்லாம் கேட்டு கேட்டு இருக்கும்போது அவன் ஒரே ஒரு காரியம் செய்தான் சொன்னா, 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எசேக்கியா நேரடியாக தேவனுடைய ஆலயத்தில் போய் விழுந்தான். பிரச்சனை அங்க இருக்கு. 36ஆம் அதிகாரத்தில் 37ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் என்ன தெரியுமா? நேரா போய் தேவனுடைய ஆலயத்தில் விழுந்தான். ஆண்டவரே ஆண்டவரே என்று கதர்னா. இன்னைக்கு தேவ பிள்ளை பிசாசு 2 விதத்திலையும் போராடலாம். ஒன்னு எப்படி தெரியுமா? பயமுறுத்தி போராடலாம், இன்னொன்னு வஞ்சகமான முறையில் போராடலாம். எந்த நிலைமையில இருந்தாலும் நீ ஜெயம் கொள்கிறதுக்கு தேவன் உனக்கு உதவி செய்வாரு. நீ பயப்பட வேண்டியதல்ல. நீ என்ன செய்யணும்? தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவனுக்கு முன்பதாக விழு. கர்த்தருக்கு முன்பதாக விழு. நீ விழுந்தால் காலுண்டி நிற்க செய்யறதுக்கு என்ன ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்படிதான் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். அப்போ அடுத்தது என்னது? எங்களை என்ன செய்யுங்க? ரட்சித்து இப்படி செய்யுங்க. நாங்கள் அடுத்தது சொல்கிறோம், அசிரியா நாங்கள் நம்புறதில்ல, குதிரைகள் மேலே என்ன செய்ய மாட்டோம், ஏற மாட்டோம். டக்குன்னு நான் முடிச்சிடறேன். குதிரைகள் மேலே ஏறுறேன்னா குதிரையை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்கிறதுக்கு தெரியுமா உங்களுக்கு? குதிரை விறுவிறுப்பா, பெருமை பெருமை வேற பெலன், குதிரைக்கிட்ட ஒரு விதம். அது நடக்கும் பாருங்க. இந்த சில நேரம் டிவிலலாம் பார்ப்பீங்க, இந்த இப்படி காலெலாம் அடித்து வச்சு பார்க்க நடக்கும் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகா. அது தனக்குள்ள ஒரு பெரிய பெருமை. ஆனால் உண்மையிலேயே அது பெருமைப்படத்தக்கதான ஒரு மிருகம்தான். ஏறி உட்கார்ந்தா அந்த மாதிரி தான் இருக்கும். பின்னங்காலெலாம் அடிச்சுன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். வாழை ஆட்டிச்சுனாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். தலையை 2 முறை ஆட்டி இப்படி ஒரு பார்வை பார்த்துன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். கம்பீரமாக இருக்கும். வேதம் சொல்லுது எப்படின்னா, குதிரையின் பலத்திலே கர்த்தர் விருப்பமாகிறார். தேவையில்லாத மேட்டிமை பெருமைகளில் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? தாழ்மை உள்ளவனு கர்த்தர். மேட்டிமை உள்ளவர்கள் பெருமை உள்ளவர்களுக்கு அழிக்க. அது சங்கீதம் 147:10 சொல்லிருக்கு, கர்த்தர் குதிரையின் பலத்தை விரும்பார். அடுத்தது 33ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கும், சிலர் என்ன செய்வாங்களா, ரட்சிக்கிறது குதிரை விருதா, வீரியத்தால் அதனால ஒன்றும் நடக்காது. ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு இருக்குது. இந்த பலத்தினால செய்வேன், அதை செய்வேன். அதனால தான் பாட்டுக்காரன் படித்தேன். அப்படிதான், என் பணபேலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியலை. என் ஆள் பேலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியலை. என் சொல் பேலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்றும் முடியலை. ஒன்றுமே நடக்க முடியலை. கடைசியில் இன்னும் முடியலையே, நடக்க முடியலை டேடி நடக்க. ஏன் உனக்கு இது? நமக்கு தெரியாதவைகள் அநேகம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் அநேகம். நாம் எந்த இடத்துல பேசினால் என்ன, எதை பார்த்தால் என்ன, எப்படி நடந்தால் என்ன, ஓ என்னிடத்துல ஒரு திறமையும் இல்லை, என்னிடத்துல ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்று நம்மை தாழ்த்துகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நாம் வரணும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், சிலர் என்ன செய்வாங்களாம், ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம்.
அவர்கள் முறிந்து விழுவார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்போம். 20ஆம் வசனம் அப்படி இருக்கா? 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எப்படி? சங்கீதங்களுடைய புத்தகம் 20:7-8 வாசிங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்போ நிமிர்ந்து நிற்கும் போது என்ன தெரியுமா நடக்கும்? அதுதான் அந்த வசனத்தின் முடிவு. நான் அது நிறைய போகலாம், ஆனால் இப்போ நமக்கு டைம் ஆயிடுச்சு. ஓசியா 14:4 மட்டும் வாசிங்க சிஸ்டர். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்கள் சீர்கேட்டை நான் குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், நான் ஏற்றுக்கொள்வேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு இப்ப நான் சுதந்திரவாளியாக அவரோடு கூட இருப்பேன், என் காரியங்கள் அத்தனை ஜெயமாக மாறும். வழங்கிச்சா செய்தி? நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம்.